வணக்கம்மா. நம்ம வாராகி அம்மா பூஜை தான் பார்க்க போகிறேங்க. நான் இன்றைக்கி அம்மாவுக்கு பாதி பழம் அம்மா தேய்ச்சி கழுவிட்டு வச்சுருந்தேங்க. பாதி பழத்தில் தேய்ச்சி கழுவிட்டு பாதி பழம் அம்மாவுக்கு பூஜைக்கு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு லெமனில் அபிஷேகம் பண்ணிட்டேங்க. அப்புறம் அம்மாவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்கம்மா. நம்ம இது தான் பண்ணணும் இவ்வளோ தான் பண்ணணுங்கில்ல, நம்ம கையில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ஆனால் சரி, வாங்கி வச்சுட்டு பண்ணாமல் விட்றதாங்க தப்பு, கும்பிடாமல் விட்றதான் தப்பு. நம்ம பார்த்து சிம்பிளானாலும் கும்பிட்ற மாதிரி பார்த்துக்கலாங்க. இப்போ அம்மாவுக்கு மஞ்சள் தண்ணியில் அபிஷேகம் பண்ண போகிறேங்க. அன்றைக்கி பெருசாலாம் பண்ணலைங்கம்மா, மஞ்சள் தண்ணியும் பாலும் தான் பண்ண போகிறேன். இப்போ மஞ்சள் தண்ணியில் அபிஷேகம் பண்ணிட்டேங்க. வெறும் பச்சை தண்ணியில் கூட அம்மா பண்ணால் மனசார ஏற்றுக்குவாங்கம்மா. நம்ம அம்மாவுக்கு பூஜை பண்ணுன்னா போதுங்க, வச்சு கும்பிட்றோம், நமக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கணும், ஒரு விடிவு காலம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பூஜை பண்ணலாங்க. பாலில் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுறேங்கம்மா. நம்ம பாலில் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சு அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணிக்கலாங்க. பாலில் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம தெரியாமல் ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அது பால் போல் கரைஞ்சி போயிருங்க. அதனால் எந்த அபிஷேகம் பண்ணாலும் கொஞ்சம் பால்லையும் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ பால்லையும் நம்ம அபிஷேகம் பண்ணிட்டோங்க. நம்ம இப்போ அம்மாவுக்கு அலங்காரத்தை பார்த்துடலாங்க. அம்மாவுக்கு பாதம், கை, கால் இதுக்கெல்லாம் நம்ம பொட்டு வச்சுக்கலாங்கம்மா. நம்ம மனசார வாராகி அம்மனை நம்ம நினச்சி கும்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நாள்படையே இருக்கிற கஷ்டம் கூட நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளைகிறோங்க. நானெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவ்வளோ கடன், சுற்றி கடன், மீள்றக்கே வழியே இல்லாத அளவுக்கு தாங்க இருந்தது. நமக்கு பெருசாக இப்போ அம்மா நமக்கு பெருசாக கொடுக்கலனாலும் நம்மளோட கடன் தீர்ந்து நம்ம நல்ல நிலமையில கஞ்சி குடிக்கிறோம் அப்படின்னா அதுவே நம்ம செஞ்ச பெரிய பாக்கியந்தாங்கம்மா. என்னையும் தான் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே அத்தனை சிலையை வச்சுருக்க, கோயில் பார்க்குற பொழுதுக்கும் நீ அங்கேயே தான் இருக்கிற, வீட்டை சரியாக பார்க்க மாட்டேங்கிற, சாமி சாமின்னு பார்க்குற அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு யார் என்ன சொன்னாலும் சரிங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆத்தா என்ன கொடுத்தான்னு கூட கேட்பாங்க. எனக்கு அவள் கொடுத்த வரைக்கும் போதுங்க. நான் அவளை இருக்கிற காலம் வரைக்கும் மனசார நினைக்கணும், மனசார கும்பிடணும். எந்த சூழ்நிலையிலையும் ஆத்தாவை விட்டு நான் விலகிடக்கூடாதுன்னு தாங்க நான் நினைப்பேன். அம்மா கூடவே இருக்கணும், பொழுதுக்கும் அம்மாவுக்கு நம்ம பூஜை பண்ணணும். நம்ம காலம் இருக்கிற வரைக்கும் நம்ம அம்மாவை நினைக்கணும். நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் அம்மா வேணுங்க. எனக்கு அப்படித்தான் தோணுது. அதுக்காக எல்லாருக்கிட்டேயுமே எல்லா நேரமும் சாமியே கெதின்னு இருக்காதுங்க. ஏதோ ஒரு நேரம் கும்பிட்டிங்கன்னா ஒரு நேரம் வீட்டையும் பாருங்க அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா என்னோடய குணம், நான் இப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ நமக்கு காலம் போச்சு, இனி இருக்கிற காலமாவது நம்ம ஆத்தாளுக்காக நம்ம இருந்துடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தாங்க எனக்கு. அது கொடுக்குறாளா இது கொடுக்குறாளா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டாங்க. அவளுக்கு நம்ம என்ன செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு தாங்கம்மா நான் நினைப்பேன். சாமி இதை செய்யலையே அதை செய்யலையெல்லாம் யோசிக்கிறதுக்கு இல்லைங்க. எனக்கு அவள் செஞ்ச வரைக்கும் போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறதுங்க. எவ்வளவோ கஷ்ட நஷ்டத்தை விட்டு நம்மளை இந்த அளவுக்கு அம்மா வச்சுருக்காங்க அப்படின்னா அதுவே நம்ம செஞ்ச பெரிய பாக்கின்னு சொல்லி போட்டு நான்
நமக்கும் முடியும்னு இல்லைங்க வேலை செய்கிறக்கு. இருந்தாலும் அந்த வாரத்தில் ஒரு நாளாவது அப்படியும் முடியலையா அந்த பஞ்சமி நாளும் கும்பிட்றணுங்க. அப்படி தான் கும்பிட்டு வரேன் இன்னும் வரைக்கும். அதே மாதிரி எல்லா மக்களும் நல்லா இருக்கணுங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. எத்தனையோ பக்கம் மழை பெஞ்சு ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாயிருக்காங்க. அத்தனை பேரையும் அந்த ஆத்தா நல்லபடியாக காப்பாற்றி அந்த மக்களையும் நல்லா வைக்கணுங்க. நம்ம யார் கும்பிட்டாலும் சரி, நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்மளை சேர்ந்தவங்க நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கட்டாத்தா, எல்லாரோட கஷ்டம் தீரணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி கும்பிட்டோன்னா நம்ம அம்மாக்கிட்ட சொல்லவே வேண்டாம். அம்மா நம்ம மக்களை நல்லா வச்சுருவாங்க. நம்ம தனக்குன்னு இல்லாமல் பிறருக்காவையும் கும்பிடையில கண்டிப்பாக நம்ம குறையும் தீர்ந்து நம்ம பிள்ளைங்க குறையும் தீர்ந்து கண்டிப்பாக அம்மா நம்மளை நம்ம குழந்தைங்களும் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம சொல்லாமல் நமக்கு அம்மா செய்வாங்க. நானும் எத்தனையோ கோயிலுக்கு போகிறேன், எத்தனையோ சாமி கும்பிட்றேங்க. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லாருக்கும் சந்தோஷங்க. ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒருத்தர் நல்லா இருந்தாலும் அது அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு எவ்வளோ மன சங்கடம் இருக்கும். அதையே நம்ம நினச்சி பார்த்து அவங்களுக்காகவும் நம்ம கும்பிடணுங்க. அதுதான் என்னோட குணம். அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் யாருக்கு முடியல, உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட ஆத்தா நீயே அவங்கள காப்பாற்றி விடாத்த. நம்ம மற்றபடி நமக்கு எதுவும் தெரியாதுங்க. அது ஒன்று தான் தெரியும், அவங்களுக்கு நல்ல வழி காமிம்மா அப்படின்னு. நமக்கு அது மட்டும்தான், அவ்வளோதான் தெரியும். அவகிட்ட தான் சொல்ல முடியும். நம்ம தெரியாத ஒரு விஷயத்த நம்ம சொல்லவும் முடியாதுங்க. எதுவாக இருந்தாலும் ஆத்தா கிட்ட வச்சுட்டு போங்க, ஆத்தா கண்டிப்பாக உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவா அப்படின்னு தான் இன்னும் வரைக்கும் சொல்லிட்டு வரேங்க. சாகிற வரைக்கும் இப்படியே சொல்லணும். ஆத்தா இது பண்ணியிருக்காங்க, இந்த நல்லது பண்ணியிருக்காங்க, அந்த நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவளோட புகழை பேசிட்டு நம்ம காலமும் முடிஞ்சிடணுங்க. ஏன்னா அவள் நிறைய விஷயம் எனக்கு பண்ணிட்டான். எத்தனையோ பிரச்சனைலேருந்து குழந்தைகளை காப்பாற்ற, என் குடும்பத்தை காப்பாற்ற இதெல்லாம் செஞ்சுருக்கா. அதனால் கடைசி வரைக்கும் மூச்சு இருக்கிற வரைக்கும் அம்மா நீயே கதிம்மா அப்படின்னு சொல்லி போட்டு அம்மாக்கிட்டே சரணகதி அடையிறதாங்க என்னோடய குணமும் என்னோடய மனசும் அதைத்தான் சொல்லுது. இந்த வீடியோ நான் பேசுனது, நான் அம்மாவுக்கு பண்ண அலங்காரம் இதெல்லாம் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா. வணக்கம்.